Alright guys, good morning from Chennai. So கிளம்பிட்டோம். இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் இந்த ஹோட்டல். கிளம்பிட்டோம். டைம் வந்து 7 o'clock ஆக போகுது. அப்படியே let's go to Bangalore. Alright guys, 6:58 in the morning. It is a Monday morning. So நம்ம கிளம்பிட்டோம். We are going to Bangalore from Chennai. ஷோலிங்கநல்லூரில் இருக்கோம். அண்ட் ஐ திங்க் 7 மணிக்கெல்லாம் அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. ஸோ ஐ ஹோப் பார்க்கலாம். பெரும்பக்கம் லேக் அங்கே தான் இருந்தோம் கைஸ். எம்பசி ரெசிடென்சி. ஓகே பை. அவர் தான் நம்மளோட நெருக்கமான தோழர், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், சதீஷ். மோஸ்ட்லி அவங்க கூட தான் சென்னை வந்து ஸ்டே பண்ணுவேன். பட் இந்த வாட்டி அவனுக்கு வந்து சவுத் சைடு போகிற மாதிரி பிளான் இருந்தது. மணிமங்கலம் ரோடு பிடிச்சி அப்படியே நேஷ்னல் ஹைவே என்ட்ராகணும். என்ட்ராகி வேலூர் கிராஸ் பண்ணிட்டோன்னா இட் இஸ் அகெயின் நைஸ். வேலூர் கிராஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் பண்ண தேவையில்லை கைஸ். நம்ம வந்து இப்போது அப்படியே ரிட்டர்ன் வந்த ரூட்டு தான் போகிறோம். ஆம்பூர் வழி தான் போகிறோம். ஏன்னால் நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் நம்மளை ஆம்பூரில் வெயிட் பண்ணுவார். அவரை மீட் பண்ணணும். There you go guys, National Highway கூட merge ஆகிட்டோம். மணி 8:15 ஆகுது. பசிக்குது லைட்டாக. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப் தேவைப்படும். இந்த ரூட்டில் இந்த டைவர்ஷன்லாம் இல்லாமல் போகணுன்னு ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்றேன் கைஸ். ஓகே, சென்னை சமுத்திரம் டோல் பிளாசா ஃபர்ஸ்ட் டோல்கேட் கைஸ். ஒரு டீ பிரேக் எடுத்துருவோம். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம். மணி வந்து 7:15. கடைகள் இருக்கணுமே. தம்பி ஒரு டீ அப்படின்ற ஒரு கடையில் தான் இன்றைக்கி வந்து இருக்கோம். இங்கே என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட வேண்டியதான் பிரேக்ஃபாஸ்ட். நல்லா இருக்குல்ல பேர். ஸோ கைஸ், நம்ம ராணிப்பேட் க்ராஸ் பண்ணி ரோட் சைடில் தம்பி ஒரு இஞ்சி டீ அப்படின்னு சொல்லி ஒரு கடை இங்கே தான் நிப்பாட்டியிருக்கோம். டீ கம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப். பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிஸ்கட்ஸ். இது இப்போதைக்கு ஒரு நார்மல் டீ சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நார்மல் டீ சாப்பிட்டுட்டு ஒரு இஞ்சி டீ சாப்பிடுவோம். ரோடு ஆஸ் யூஷுவல் டெக் டைவர்ஷன் தான். அண்ட் இன் பிட்வீன் நிறைய ஸ்குவிட்ஸ், பஸ்காரங்க கேர்லெஸ்ஸாக ஓட்டுறது எல்லாம். காட் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். ரைட் சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னொரு 200 kilometers இருக்கும் வீட்டுக்கு. டீ அப்படியே பிஸ்கட்டு டீயில் முக்கி சாப்பிட பிடிக்குமா உங்களுக்கு? ஓகே, ஸோ தம்பி ஒரு இஞ்சி டீயிலேருந்து ஒரு சாதா டீ, அப்புறம் ஒரு இஞ்சி டீ, அப்புறம் 3 பிஸ்கெட் எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆச்சு? 50 rupees. பிரேக்ஃபாஸ்ட் இஸ் டன். ஸோ ராணிப்பட்டு க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். 9:45 அண்ட் டீ குடிச்சு ரிஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஃபெல் ஸோ குட். நம்ம அடுத்த ஸ்டாப் ஆம்பூர். ஒரு குவிக் சேஃப்டி டிப் ஆர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் சேஃபாக ரைட் பண்ணுறதுல ப்ராப்பராக ரைட் பண்ணுறதுல
நெவர் பி செல்ஃபிஷ். எப்போவுமே செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு 80-85 வந்துட்டுருக்கேன், டீசன்ட் ஸ்பீட், டைவர்ஷன் நான் பார்த்துட்டேன். ஓகே, டைவர்ஷனாக இருந்தால் கூட நான் கரெக்டாக தான் வந்துட்டுருக்கேன், எனக்கு லைன் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நான் இப்படி இருக்குன்னா அந்த பக்கம் டைவர்ஷன் போட்டிருக்காங்க, ஓகேங்களா, இந்த பக்கம் வழி இருக்குது. 80-85 நான் வந்துட்டேன். அந்த காரு நான் ரேர்வே மிரரில் பார்த்தா அந்த கார் ரொம்ப வேகமாக வரான். ஆனால் அவனுக்கு தெரியாது டைவர்ஷன் அங்கே இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, ஆனால் எனக்கு தெரியும். நான் வந்து மேபி சரி நம்ம போனால் போதும், நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக போகலாம், நம்ம வந்து லைன் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, வர அங்கே ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நான் அந்த லைனில் மெயின்டைன் பண்ணியிருந்தேன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் பேனிக் பிரேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியாது, ஒன்று அவன் ஓவர் ஸ்பீடில் வரான் அண்ட் சடனாக ஒரு டைவர்ஷன் போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்லேயே வந்துட்டேன், எனக்கு தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணணும், அந்த செல்ஃபிஷ்னஸ் மென்டாலிட்டி விட்டுட்டு அவன் வேகமாக வரான்றதை பார்த்துட்டு நான் வந்து லெஃப்ட் வந்து அவனுக்கும் வந்து கரெக்டாக ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு போகிறது வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல், ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் என்னென்னா கிவ் வே. ரோட்டில் வந்து ஈகோ, செல்ஃபிஷ்னஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால், இப்போ நம்மளை யாராவது ஓவர்டேக் பண்ணுறாங்க, ஈவன் ஒரு ஸ்கூட்டி என்ன ஓவர்டேக் பண்ணால் கூட ஓகே போகட்டும், அவங்க ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க போகட்டும், அப்படி தான் இருக்கணும் நம்ம மென்டாலிட்டி. ஸோ அந்த கம்பீட் பண்ணுறது இல்லை அந்த ஈகோ, நான் வந்து அவனோட பெரிய வண்டி வச்சுருக்கேன், எனக்கு பெரிய சிசி வண்டி, நான் இன்னும் வேகமாக போகும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா தட்ஸ் நாட் குட். ஓகே, ஒரு குவிக் டிப் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும், மைண்டில் வச்சுக்கோங்க. பள்ளிக்கொண்டா டோல்கேட், மணி 10:20. திஸ் இஸ் அவர் செகண்ட் டோல்கேட், இரண்டாவது டோல்கேட் கைஸ். போயிட்டு ஒர்க் பண்ணணும். இன்றைக்கி ஒர்க்கிங் டே, பியூட்டிஃபுல் மண்டே. கிருஷ்ணகிரி 98 குடியாத்தம் போகிறதா இருந்தால் அப்படியே சர்வீஸ் ரோடு பிடிச்சி இந்த பிரிட்ஜில் இறங்கி அங்கேருந்து ரைட் எடுத்து போகணும். நேராக போனால் கிருஷ்ணகிரி. ரோட்டில் மார்க்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த லைன்ஸ் வந்து இன்னும் போடல, புதுசாக டார் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட் அவர் வந்து ஆஃபீஸில் இருக்காராம், சோலூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு வர சொல்கிறாரு. ஆம்பூர் வந்தாச்சு கைஸ், யார்கிட்ட கேட்டு பார்க்கலாம் சோலூர் எப்படி போகிறதுன்னு. ப்ரோ சோலூர் எப்படி போகிறது? சோலூர் ஆமாம், பிரிட்ஜ் 6 கிலோமீட்டரில் வரும் சோலூர்னு சொல்லிட்டு. ரைட் சைடில் போர்டு இருக்கும் பாருங்க, அப்படி நேராக போகும், ஒரே ரோடு தான். சரிங்க, ஓகே. நம்ம ஃப்ரெண்ட் நதீம், நைஸ் மீட்டிங் ப்ரோ. நம்ம ஃப்ரெண்ட் நதீம் நம்மளை மீட் பண்ணுறதுக்காக ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் நதீம். தேங்க்யூ பிரதரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இவரை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆனேன் பைக்கில். இவரை பார்த்து தான் நானே ரைடு போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ பிரதரை ஃபாலோ பண்ணுங்கள், நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறார் பைக்கில். இவரை பார்த்து தான் நான் ஒரு ரைடாக போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் கீப் பண்ணுங்கள். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. கீப் ரைடிங், தேங்க்யூ சார், சேஃப் ரைட். தேங்க்யூ. ஓகே, ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ப்ரோ. ராயல் என்ஃபீல்டு வாங்க போகிறார் இவர், கிளாசிக். சேஃபாக ஓட்டுங்க, ரைடிங் கியர்ஸ் எல்லாம் போட்டு, லாங் ரைட் போகிறதா இருந்தால் ரைடிங் கியர்ஸ் எல்லாம் போட்டு ஓட்டுங்க சேஃபாக. டேக் கேர். தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு வந்திருக்காரு அண்டு கரெக்டாக நானும் இங்கே நின்ட்டேன். பாய். இங்கே பக்கத்தில் தான் ஃபேக்ட்ரி, லெதர் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் அவர் கூட ஃப்ரெண்ட்ஸும் வர மாதிரி இருந்தது. பட் ஆனால் அவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல போல் இருக்குது. இவர் மட்டும் பர்மிஷன் போட்டு நம்மளை பார்க்க வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நம்மளை பார்த்து தான் ராயல் என்ஃபீல்டு இன்ஸ்பயர் ஆகி ஒரு 1 வீக்கில் இஸ் பையிங் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. அண்ட் அவருக்கு சிக்கிம் ரைடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துதான். அண்ட் சேஃபாக ஓட்டுங்க பிரதர். ஸோ கைஸ், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப நம்மளுக்கே வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஐ எம் ஆக்சுவலி வெரி ப்ரவுட் டு சே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம கூட டச்சில் இருக்கிற, காண்டாக்டில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து
பயங்கர லாயல், பயங்கர ஒரு ஜென்யூனான ஒரு அன்பு அவங்கள்ட்டேருந்து. ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வியூஸ் போகலன்னா கூட நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க, நம்மளை பார்த்து சேஃபாக ஓட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மைண்டில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இன்னும் அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும், ஒரு அவேர்னஸ் மாதிரி இது பண்ணணும். பார்த்து அட்லீஸ்ட்டு 5 பேராவது ஒரு 10 பேராவது நல்லா சேஃபாக ரைட் பண்ணாங்கன்னா, 10 பேர்னா 10 ஃபேமிலி அண்ட் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேர் பாருங்கள். இட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஈவன் ஒரு ஆளாக இருந்தால் கூட இட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இதுதாங்க எனக்கு, இதுதான் மோட்டிவேஷன் ஆக்சுவலி. கலெக்டர். ஸோ ஒரு காலத்தில் அது மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட், இதுதான் மோட்டிவேஷன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்கள் டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களை பார்த்து என்னோடய ரோட் பிஹேவியர் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, சேஃபாக வண்டி ஓட்டுறேன், இப்போது ரெஸ்பான்சிபிளாக வண்டி ஓட்டுறேன், ஹெல்மெட்டு ரைடிங் கியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிறேன், உங்கள் கூட ரைடு வரணும், இந்த மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஐம் ஸோ ஹாப்பி ஆக்சுவலி, வெரி வெரி ஹாப்பி. கையில் ஃபோன் இருக்கா? வண்டி ஓட்டுறது பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆமாம், ஃபோன் வச்சு தான் ஓட்டுறான். ஸ்டியரிங்க்கு பதிலாக இனிமேல் எல்லா வண்டியிலையும் செல்ஃபோன் கண்ட்ரோல் வரணும். எல்லாருக்கும் அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டியரிங்கை பிடிச்சி ஓட்டுறது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இனிமேல் வந்து மொபைல் ஃபோனில் கண்ட்ரோல் கொடுத்தா அப்படியே அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ரெச் இது. நவ் இட் இஸ் ட்ரை. நல்லா க்ரீனரியாக இருக்கும்போது அந்த ஹில்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரீஸ்லேயும் வந்து ஃபுல்லாக வந்து க்ரீன் கவர்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை. நல்லா என்ஜாய் பண்ணி ஓடலாம். சென்னை டு பெங்களூர். ஸோ கிருஷ்ணகிரி ஃப்ளைஓவர், லெஃப்ட் சேலம், ரைட்டு பெங்களூர். சேலம் 110, பெங்களூர் 93. சரியான வெயில். கிருஷ்ணகிரி டோல் பிளாசா. அண்ட் கைஸ், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு சில வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஹைவேஸ்லலாம், அண்ட் ஈவன் எனிவேர். அதில் நம்பர் 1 ட்ரக்கோ, ஆட்டோவோ, இல்லை பஸ்ஸோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டிவிஎஸ் 50. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு அடுத்து டியோ, ஹோண்டா டியோ இருக்குது இல்லையா, அது. அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் கார்ஸ். காசு வச்சுருந்தா யாரும் வேணால் கார் வாங்கலாம். வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும் ஓட்ட தெரியலனாலும் எடுத்துகிட்டு ஹைவே, ஹில் ஸ்டேஷன் வந்துடுவாங்க. என்ன வண்டி கைஸ் இது? ஓகே, BMW. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும்ல வின்டர்ஸில், இல்லை மழைக்காலத்தில். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஐ டோன்ட் நோ, உங்களுக்கு எனக்கு தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில். மைட்டி பிக் ஹில்ஸ், ஃபுல்லாக பச்சை பசுமையாக, வெதரும் வந்து கூலிங்காக. அந்த லைனில் எவ்வளோ வேகமாக போகிறான் கைஸ். வெரி 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து நல்ல ஸ்பீடாக போகிறீங்கன்னா சூஸ் இதர் மிடில் லைன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டே இருக்கணும். இப்போ ஸ்பீட் லிமிட் 80னா 80ல் நீங்கள் க்ரூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மிடில் லைன் பிடிச்சிக்கலாம். அதை நீங்கள் 80யை விட கம்மியாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லோ லைன், இந்த லைன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணணும், 80க்கு மேலே போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் டேக் த ரைட் மோஸ்ட் லைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
அந்த லாரி நான் ஓவர்டேக் பண்ணேன், அந்த வண்டியை நான் ஓவர்டேக் பண்ணேன் இல்லையா, அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக நான் ரைட் சைடு வந்துட்டு திரும்பவும் லெஃப்ட் வந்திருக்கேன். இப்போ நான் 80ல் போயிட்டுருக்கேன். ஓகே, ஸோ இதில் ட்ரக்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அவங்கெல்லாம் எக்ஸப்ஷன். இது வந்து ஒரு கட் செக்ஷன். அவங்க எல்லாம் ஒரே லைனில் போயிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரோடு பிளாக் தான் ஆகும். பட் ஆனால் இப்போ பாருங்கள், இந்த காரர் போகிறார் இல்லையா, he is driving properly. ஓகே, இப்போது முன்னாடி ஒரு லாரி பார்த்தேன். இப்போ நான் என்ன பண்ணணுன்னா அந்த லைன் சேஞ்ச் பண்ணணும். என்னால் இப்போ சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஆனாலும் நான் இப்போ சேஞ்ச் பண்ணணும். இண்டிகேட்டர் போட்டுட்டு இந்த லைனுக்கு வந்துட்டேன். இப்போது இந்த லைன்லேயும் நான் ஓவர்டேக் பண்ணுறதுக்காக ஸ்பீட் ஃபாஸ்ட் ட்ராக் வந்திருக்கேன். ஓவர்டேக் பண்ண பிறகு ஐ எம் கோயிங் பேக் டு மை நார்மல் லைன். அண்ட் இங்கே வந்து ஸ்பீட் லிமிட்டில் க்ரூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்கன்னா டு நாட் டேக் த லெஃப்ட் லைனில் ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்கக்கூடாது. லெஃப்ட் லைன் எதுக்கு? ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்ஸ்க்கு. நம்ம ஆளுங்க 3 லைன்லேயும் வேகமாக 100-120 போவாங்க. தட் இஸ் ராங். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் ஹொசூர் வந்துட்டோம். 12:30 and now another half an hour to 40 minutes வீட்டுக்கு போயிடுவோம். இந்த மாதிரி டைவர்ஷன் வரும்போது உங்கள் முன்னாடி ஒரு பெரிய வண்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நெவர் ட்ரை டு கோ லெஃப்ட் சைட். ஏன்னா அவங்க டேர்ன் பண்ணும்போது அவங்க ஃபுல்லாக லெஃப்ட் அடிச்சிடுவாங்க. ஸோ நம்ம வந்து மாட்டிப்போம். அதனால் ஆல்வேஸ் வெயிட் அண்ட் தென் அவங்க போன பிறகு நீங்கள் வந்து அவங்க பின்னாடி போங்க. கேப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணலாம். ஸோ அந்த பக்கம் கேப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ அங்கே தெரியுதுல்ல, அதுதான் பார்டர். அது தாண்டினா அத்திபெல்லை டோல்கேட். ஓகே, திஸ் இஸ் அத்திபெல்லே. ஹைவே மைண்ட் செட்லேயே இருக்கும். ஸோ ஒரு சின்ன பிரேக், 5 minutes பிரேக் எடுத்தால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. பிரெயின் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும், அவ்வளோதான். இல்லைனா யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ரைடராக இருந்தாலும் ஹைவேல ஓட்டி அந்த ஒரு டியூன் ஆகிடுச்சுல்ல. ஸோ அதனால் கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் ஆகும் சிட்டிக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு. ரைட் கைஸ், ஸோ மணி வந்து 1:06 அண்ட் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். ஸோ த ரைட் வாஸ் ரியலி குட், ரியலி கம்ஃபர்டபுள் கைஸ். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு 2-wheeler ஆக்டிவா. அண்ட் கிளாசிக் வந்து சர்வீஸ் விட்டுருக்கேன். திஸ் மை கார் அண்ட் திஸ் இஸ் அவர் அட்வென்ச்சர். ஓகே, ஸோ அவ்வளோதான். ரைடு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. I hope you guys enjoyed this vlog. If you did, show some love. Thank you so much for all your love and support. Thank you so much for watching, and I will see you guys in the next one.